செய்திகளாக பார்த்து வருகிறோம். தமிழகத்திற்கான வரைவு வாக்காளர் பட்டியல் மாவட்ட வாரியாக வெளியாக இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை 14 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் வரைவு வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில். இது தொடர்பான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன். தற்போது சென்னையை பொறுத்தவரையில் 14 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் 16 தொகுதிகளில் எந்த தொகுதியில் அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க, எந்த தொகுதியில் குறைவான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க? தமிழகத்துல மாவட்ட வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியல் தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது வரைக்கும் வெளியான மாவட்டங்கள்ல ஒப்பிடும் பொழுது சென்னையில தான் அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்த வரைக்கும் 14,25,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்த வரைக்குமே 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த 16 சட்டமன்ற தொகுதிகளுமே இருக்கும்போது ஒப்பிடும்போது பார்க்கும்போது சோழிங்கநல்லூர் தொகுதியில் தான் அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கூடுதல் சிறப்பம்சமா பார்க்கப்படுவது தமிழகத்திலேயே அதிக வாகமாக தற்பொழுது இருக்கக்கூடிய சூழல் தகவல் அடிப்படையில் 31 மாவட்டங்கள்ல 74 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இது அதிகபட்சமாக சென்னையில 14.25 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமா சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் 16 சட்டமன்ற தொகுதிகள் வருகிறது. இந்த 16 சட்டமன்ற தொகுதிகளுமே பொறுத்த வரைக்கும் மேற்கொள்ளப்பட்ட எஸ்ஐஆர் பணிகள் மூலியமாக 35.58% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாநகராட்சி ஆணையாளருமான குமரகுகம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். இப்ப சென்னையில் இருக்கக்கூடிய அந்த 16 சட்டமன்ற தொகுதிகள்ல தொகுதி வாரியாக எவ்வளவு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத அந்த தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில 32,501 வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 97,345 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது கொளத்தூர் தொகுதி முதலமைச்சர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 1,03,812 வாக்காளர்கள் கொளத்தூர் தொகுதியில வாக்காளர் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 97,960 வாக்காளர் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. திருவிக நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 59,443 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. எழும்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 74,858 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. ராயபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 51,711 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். துறைமுகம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 69,824 பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி துணை முதலமைச்சர் தொகுதியில 89,241 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளுமே அதிகபட்சமாக 14.25 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது சென்னையில தான் அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது மாவட்ட வாரியாக தற்பொழுது அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்பொழுது வரைக்கும் 31 மாவட்டங்கள்ல 74 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் அதிகபட்சமாக சென்னையில 14,25,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் வர வேண்டியிருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு மாவட்டங்களுமே முழுமையாக இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தான் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளாக இருக்கக்கூடிய நிலையில அந்தந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர்கள் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளிடம் ஏற்கனவே இது தொடர்பாக ஆலோசனை கூட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு எஸ்ஐஆர் பணிகள் தொடர்பாகவும் இந்த வீடு வீடாக சென்று அந்த படிவங்கள் தொடங்கியதற்கு பிறகு நவம்பர் 4ஆம் தேதிக்கு பிறகாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்களோடு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆலோசனை மேற்கொண்டிருந்தனர். அவர்கள் முன்னிலையில் மாவட்ட வாரியாக தற்பொழுது வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கூடிய நிலையில அந்த வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலை தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயருக்கு அவர்கள் மின்னஞ்சல் மூலியமாக அவர் அனுப்புவார்கள். அதற்கு பிறகாக ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல எவ்வளவு வாக்காளர்கள் வரைவு வாக்காளர் பட்டியல பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறது, எவ்வளவு பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட விவரங்களை இன்னும் சற்று நேரத்தில் தலைமை செயலகத்தில் தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர் செய்தியாளர் சந்திக்க இருக்கிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது. இந்த வரைவு வாக்காளர் பட்டியல்ல ஆண் வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள், அதே போல மூன்றாம் பாலினத்தினர்கள் எவ்வளவு பேர் இந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள், எத்தனை லட்சம் பெயர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அதாவது அப்படிங்கிற கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா 31 மாவட்டங்கள்ல இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் பொழுது 74 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கூடிய நிலையில
ஒட்டுமொத்தமாக 38 மாவட்டங்களிலுமே இந்த வரைவு எவ்வளவு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதே போல ஒரு எதிர்பார்ப்பு ஏன் எழுந்திருக்கிறது அப்படின்னா, தமிழகத்துல இந்த எஸ்ஐஆர் பணிகளை தொடங்கியதற்கு முன்னதாகவே இதனை மேற்கொள்ளுவோம் என இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டதற்கு பிறகாகவே திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக, மதிமுக உள்ளிட்ட திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகள் இதனை கடுமையாக எதிர்த்தது. திமுக தலைமையில அனைத்து கட்சி கூட்டமும் கூட்டப்பட்டு இந்த அதாவது உரிய கால அவகாசம் கொடுத்து தமிழகத்துல இந்த எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டு இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில தான் தற்பொழுது நவம்பர் 4ஆம் தேதி தமிழகத்துல வீடு வீடாக சென்று இந்த படிவங்கள் வழங்கக்கூடிய பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில டிசம்பர் 14ஆம் தேதி வரைக்குமே அந்த படிவங்களை சமர்ப்பிக்கக்கூடிய அந்த கால அவகாசம் என்பது முடிந்தது. அதாவது அந்த நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கிய இந்த பணிகள் 2 முறை நீட்டிப்பு செய்யப்பட்டதற்கு பிறகாக டிசம்பர் 14ஆம் தேதி இந்த படிவங்களை பூர்த்தி செய்து முடிப்பதற்கான அந்த கால அவகாசம் முடிந்தது. அந்த நிலையில தற்பொழுது இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது தற்பொழுது மாவட்ட வாரியாக தற்பொழுது வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல ஒட்டுமொத்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்பட இருக்கிறது. எப்போது தற்போதைக்கு சூழலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்கள் எந்தெந்த தொகுதியில போட்டியிருக்கிறார்கள், அவர்களுடைய தொகுதியில எவ்வளவு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் உள்ளிட்ட விவரங்களையுமே தற்பொழுது ஒவ்வொரு தொகுதிகளாக தற்பொழுது அவர்கள் பார்த்து வரக்கூடிய நிலையில சென்னையில தான் தற்பொழுது வரைக்குமே அதிகம் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது சூழலை பொறுத்த வரைக்கும் சென்னையில 14,25,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்ச்சியாகவே ஒவ்வொரு மாவட்டங்கள்ல வரைவு வாக்காளர் பட்டியல் முழுமையாக வெளியிட்டப்பட்டதற்கு பிறகாக இன்னும் சற்று நேரத்தில் தலைமை செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். அதாவது முதலமைச்சர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வரைவு வாக்காளர் பட்டியல்ல முதலமைச்சருடைய தொகுதியில 1 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 2.90 லட்சமாக இருந்தது. தற்பொழுது வரைவு வாக்காளர் பட்டியல் மூலியமாக இது 1,86,841 நபர்கள்ல 1,03,812 35% மட்டுமே முதலமைச்சர் தொகுதியில 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த வரைவு வாக்காளர் பணிகள் மூலம் அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு தொகுதியாக மாவட்ட வாரியாக அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில இன்னும் சற்று நேரத்தில் தலைமை செயலகத்துல ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல எவ்வளவு வரைவு வாக்காளர் பட்டியல் பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறது, எவ்வளவு பெயர் நீக்கி இருக்கிறார்கள் உள்ளிட்ட விவரங்களை தெரிவிப்பார்கள். அதாவது எந்த பொதுமக்களோ வாக்காளர்களோ புதிதாக வாக்களிக்கக்கூடிய நபர்களோ யாருமே பெயர்கள் விடுபட்டிருந்தால் அச்சப்பட தேவையில்லை. இதுவரைக்குமே 92 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 92 லட்சம் பெயர்கள் அதாவது முன்பாகவே தமிழகத்துல கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய நிலையில அதுல வாக்களிக்க தகுதி வாய்ந்த நபர்கள் இருக்கும் பொழுது அந்த வாக்களிக்க தகுதி வாய்ந்த நபர்கள்ல இப்போ தற்பொழுது வரைக்குமே 92 லட்சம் பெயர்கள் வரைவு வாக்காளர் பட்டியல்ல மாவட்ட வாரியாக அறிவிப்பு வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில அந்தந்த மாவட்ட வாரியாக அறிவிப்பு வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில தற்பொழுது வரைக்குமே 92 லட்சம் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என தற்பொழுது அந்தந்த மாவட்ட வாரியாக வெளியிடப்பட்ட அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் மூலியமாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒட்டுமொத்தமாகவே 92 லட்சம் அப்படிங்கும் பொழுது எனக்கு பீகார்ல முதல் முறையாக இந்த வரைவு வாக்காளர் பணிகள் மேற்கொள்ளப்படும் போது எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளும் பொழுது கிட்டத்தட்ட 60 லட்சம் கிட்டத்தட்ட ஒரு சுமார் 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். அதனாலதான் அந்த முதல் முறையா அதாவது அந்த தேர்தல் பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக நடைபெற்ற தேர்தலில் பாஜக கூட்டணிகள் வெற்றி பெற்றது. கடுமையாக எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தது. அந்த தேர்தல் வெற்றியில பாஜகவுடைய வெற்றி எப்படிப்பட்டது உள்ளிட்ட கடுமையான விமர்சனங்களை எதிர்கட்சிகள் முன்வைத்தது. பீகாருக்கு அடுத்து 12 மாநிலங்கள்ல இந்த எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்து அதற்கான பணிகளுமே தொடங்கியது. அதாவது மற்ற மாநிலங்கள்ல காட்டிலுமே தமிழகத்துல தேர்தலுக்கு மிக குறுகிய காலத்துல இந்த பணிகள் மேற்கொள்ளும் பொழுது அவசரமாக பணிகளை மேற்கொள்ளக்கூடும். அதாவது பொதுமக்கள் அச்சமடைவார்கள், பொதுமக்கள் குழப்பம் அடைவார்கள், அவர்களுக்கு இந்த படிவங்களை எப்படி நிரப்புவது உள்ளிட்ட பல்வேறு குழப்பங்கள் ஏற்படும். தேவையில்லாமல் மக்களை குழப்பத்திற்கு உள்ளாக்கக்கூடும். அதனால உரிய கால அவகாசம் கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகாக இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். போதிய அவகாசம் வழங்கி இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடைய கோரிக்கையாகவே இருந்தது. உச்சநீதிமன்றத்துல பீகார்ல இந்த எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்படும் பொழுது பீகார்ல இந்த பணி
எஸ்ஐஆர் மேற்கொள்ளும் பொழுது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு நிலுவையில் இந்த தொடர்பான ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது மற்ற மாநிலங்கள்ல எப்படி இந்த பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் அனுமதி அளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையுமே திமுக முன்வைத்தது. சிறுபான்மையினர் வாக்கை குறிவைத்துதான் பாஜக இது போன்ற செயல்படுகிறது. தனக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய நபர்களை குறிவைத்துதான் இது போன்ற ஒரு செயல்களில் பாஜக ஈடுபடுவதாகவும் காங்கிரஸ், திமுக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் ஒரு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த நிலையில தற்போது சூழலை பொறுத்த வரைக்குமே 92 லட்சம் வாக்காளர் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது அந்தந்த மாவட்ட வாரியாக வெளியிடப்படக்கூடிய அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் மூலம் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து மாவட்டங்களிலுமே வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியானதற்கு பிறகாக சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர்களை சந்தித்து இந்த வரைவு வாக்காளர் பட்டியல்ல எவ்வளவு பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள், அதில் ஆண் வாக்காளர்கள் எவ்வளவு, பெண் வாக்காளர்கள் எவ்வளவு, மூன்றாம் பாலினத்தவர்கள் எவ்வளவு, இதர பிரிவினர் எவ்வளவு உள்ளிட்ட அந்த தரவுகளை இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார்கள். தற்போது சூழலையே 90 லட்சத்திற்கு மேலாக வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கூடிய நிலையில இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் பொழுது எவ்வளவு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் என்கின்ற ஒரு கேள்வியுமே எழுந்திருக்கிறது. தொடக்கத்தில் இருந்தே இதனை தமிழகத்துல மேற்கொள்ளக்கூடாது, உரிய கால அவகாசம் கொடுத்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என திமுக அழுத்தம் கொடுத்து வந்தாலும் கூட இந்த பணிகள் வழக்கம் போல மற்ற 12 மாநிலங்களின் போலவே தமிழகத்திலுமே நவம்பர் 4ஆம் தேதி வீடு வீடாக சென்று இந்த எஸ்ஐஆர் படிவங்களை கொடுக்கக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. திமுக சார்பாக வைக்கப்பட்ட ஒரு பிரதான குற்றச்சாட்டு போதிய கால அவகாசம் இல்லை அப்படின்னுதான். ஆனா தேர்தல் ஆணையம் அதுல தெளிவாக இருந்தார்கள். அவங்க மேற்கொண்ட குறிப்பிட்ட 2 முறை அதற்கான கால அவகாசத்தை நீட்டித்தார்கள். டிசம்பர் 14ஆம் தேதி அந்த படிவங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் முடிந்த நிலையில இன்றைய தினம் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது மாவட்ட வாரியாக வெளியிடப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியாக இருக்கிறது. அதாவது இந்த வரைவு வாக்காளர் பட்டியல பெயர் விடுபட்டிருந்தாலோ, அனைத்து படிவங்களும் சான்றிதழ்களும் கொடுத்த ஒரு நபருடைய பெயர் நீக்கப்பட்டிருந்தாலோ, அல்லது புதிதாக வாக்காளர் பட்டியல சேர்க்க விரும்பக்கூடிய நபர்களோ இன்று முதல் ஜனவரி 18ஆம் தேதி வரை படிவம் 6 அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்மை ஃபில் செய்து இணையதளத்தின் வாயிலாகவோ அல்லது BLO அலுவலர்கள் வாயிலாகவோ அவர்கள் இந்த படிவத்தை கொடுத்து மீண்டும் அந்த வாக்காளர் பட்டியல தங்கள் பெயர்களை சேர்க்கலாம் என கூறப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதற்கு முன்னதாக அந்த தற்பொழுது அந்த மீண்டும் வரைவு வாக்காளர் பட்டியலில் வெளியான பிறகாக அந்த மீண்டும் படிவம் கொடுத்து சேரக்கூடிய நபர்கள், அதாவது அவர்களுக்கு SMS வரும். அந்த SMSல அந்த ஓட்டர் ஐடி எண்ணை என்ட்ரி செய்து அந்த வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயர் இருக்கிறதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என கூறப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் இந்த வெளியாகக்கூடிய வரைவு வாக்காளர் பட்டியல் தான் பிப்ரவரி 17ஆம் தேதி அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இன்று முதல் ஜனவரி 18ஆம் தேதி வரை ஆட்சேபணம் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் குறித்து ஆட்சேபணம் இருந்தால் தெரிவிக்கலாம். அதை எல்லாமே பரிசீலனை செய்யப்பட்டு பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். இந்த இறுதி வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில தான் தமிழகத்துல 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த இறுதி வாக்காளர் பட்டியல பெயர் இருக்கும் வாக்காளர்கள் மட்டுமே வாக்களிக்க தகுதியான நபர்களாக கருதப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கக்கூடிய நிலையில இந்த வரைவு வாக்காளர் பட்டியல எவ்வளவு பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. தொடக்கத்திலிருந்தே திமுக இதனை கடுமையாக எதிர்த்து வந்த நிலையில அரசியல் கட்சி தலைவர்களும் பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்கள் பல்வேறு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனாலும் பாஜக, அதிமுக உள்ளிட்ட பாமக, அன்புமணி தரப்பு உள்ளிட்டோர் இதனை ஆதரித்து பேசியிருந்தனர். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் மாவட்ட வாரியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இதை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட இருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில 92 லட்சம் வாக்காளர் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. அதில் அதிகபட்சமாக சென்னையில தான் 14 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்த வரைக்கும் 16 சட்டமன்ற தொகுதிகள் சென்னை மாவட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய நிலையில 35.58% வாக்காளர்கள் சென்னையில நீக்கப்பட்டிருக்கிறார்கள்.